எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எனப்படும் BLOக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த அலுவலர்கள் தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை வீடு வீடாக சென்று மக்களிடம் வழங்குகின்றனர். அந்த படிவத்தில் பெயர், கணவர் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளன. படிவத்தை வீடு வீடாக சென்று வழங்கும் அலுவலர்கள் 4 நாட்களுக்கு பிறகு படிவத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். அந்த வகையில் நெல்லை பாளையங்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வெற்றி வேலடி விநாயகர் தெருவைச் சேர்ந்த வாக்காளர்களிடம் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கினர். படிவத்தை பெற்றுக்கொண்ட வாக்காளர்கள் செய்வதறியாமல் குழம்பி தவித்தனர். ஓட்ட பொட்டமா வச்சமானு இருக்கணும், இதெல்லாம் புது இதெல்லாம் கொண்டு வராங்க. இது என்னது எனக்கு தெரியல, இது என்னது இந்த ஃபார்ம் பத்தி எனக்கு தெரியாது. அலுவலர்கள் படிவங்களை வழங்க வரும்போது வீட்டில் யாரும் இல்லை என்றால் அப்படிவத்தை அண்டை வீட்டாரிடம் கொடுத்து செல்வதாக கூறப்படுகிறது. அண்டை வீட்டார் படிவத்தை வாங்க மறுத்துவிட்டால் அதனை அலுவலரை திரும்ப எடுத்துச் சொல்ல வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, படிவத்தில் இடம்பெற்றுள்ள வாக்காளரின் பழைய புகைப்படத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட நபரை அறிய முடியாததால் இப்படி ஒருவர் இப்பகுதியில் இல்லை என கூறி அண்டை வீட்டார் படிவத்தை வாங்க மறுக்கும் சம்பவங்களும் அரங்கேறி உள்ளன. இதுபோன்ற காரணங்களால் படிவத்தை சமர்ப்பிக்காதவர்களின் வாக்குரிமை பறிபோகும் என்பதால் வாக்காளர்கள் அச்சமடைந்துள்ளனர். நம்ம இங்கே இருக்க அவங்க இப்போ மதுரைக்கு போனேன், சென்னைக்கு போனாங்க, அவங்களெல்லாம் நம்ம தேடி கொடுக்க முடியாது. இதெல்லாம் தேவையில்லை கேட்டிங்களா. நீங்கள் இங்கே இருக்கவங்களுக்கு கொடுக்க விடுங்க, அது முதல்ல தான் முறை. நம்ம அவங்கள தேடியெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் கிடையாது. போன வருஷம் இதெல்லாம் இல்லை, இப்போ இந்த வருஷம் தான் இதை ஆரம்பிச்சிருக்கேங்க. அதனால இங்கே ஆள் இப்போ முக்கால்வாசி ஆளும் வெளியூர் வேலைக்கு போகுதுவோம். நம்ம எந்த நேரம் எப்போ வருவான்னு நம்ம அவங்கள காவல் காக்க முடியாது. இவங்க காலையிலேருந்து அங்கேயும் ராந்திக்கிட்டு தான் எல்லா வீடும் பூட்டி கிடக்கு. அப்போ என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் கேட்டிங்களா, இல்லைன்னா அங்கே வந்து வாங்கிட சொல்லி ஒரு அறிவிக்கை கொடுங்க, அப்படியே வந்து வாங்கிடட்டும். ஓட்டு வாங்குவவங்க வந்து வாங்கிடட்டும். படிவத்தை வாங்குவதிலேயே இவ்வளவு பிரச்சனை என்றால் படிவத்தை வாங்கியவர்களின் சிக்கலோ வேறு விதமாக உள்ளது. முதியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் படிவத்தை பூர்த்தி செய்ய மற்றொருவரை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் படிவத்தின் முக்கியத்துவம் தெரியாமல் அதனை பூர்த்தி செய்யாமல் அலட்சியமாக விடும் அவல நிலையையும் பார்க்க முடிகிறது. இதனால் பலரது வாக்குரிமை கேள்விக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஓட்டுக்கு பாம்பு கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் 4 நாள் கழிச்சு வருவேன்ருக்காவோ ரெப்பி போட்டா ஒட்டி கொடுக்கணுமா? இதெல்லாம் இப்போ புதுசாக சட்டம் வருது, எங்களுக்கு சொல்லவே தெரியல, பேசவும் தெரியல. ஆனால் அவங்க கொண்டு இப்போ கொடுக்கவோ அடுத்த தடவை ஓட்டு போட முடியாது, இதை செய்யலைன்னா ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லுதவோ. இதெல்லாம் எதுக்கு? முந்திலாம் ஓட்டு அட்டை தான், அதிலே நாங்கள் போட்டு தூர போயிடுவோம். இப்போ புதுசாக அப்படி சட்டம் கொண்டு வந்து சொல்லுதா, தெரியாத ஆளுக்க என்ன செய்யும்? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளால் வாக்காளர்கள் மட்டுமில்லாமல் இப்பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். படிவங்களை வழங்க சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை தேடி அலையும் அலுவலர்கள்